வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 1 மணி நேரம் மட்டுமே நடந்த புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம். 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர் ரங்கசாமி. சட்டப்பேரவை கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாததற்கு எதிர்ப்பு. புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன் கைது. ரேஷன் கடைகளை திறக்க கோரி மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கான அரசின் செலவினங்களுக்காக 4634 கோடியே 29,85,000 ரூபாய் இடைக்கால பட்ஜெட்டை பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். மேலும் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டம் இன்று காலை 9:45 மணிக்கு துவங்கியதும் திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி MS. சுவாமிநாதன், பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா, தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிபி, விஜயகாந்த் ஆகியோர் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கு அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் 4634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்தார். பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதனை அலட்சியப்படுத்தி கோஷ்டி பூசல் காரணமாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை என்றும் குறைந்தபட்சம் 3 நாட்களாவது பேரவையை நடத்த கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதேபோல் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மற்றும் மத்திய நிதி கமிஷனில் மத்திய அரசு சேர்க்காததை கண்டித்தும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் 2024ஆம் ஆண்டு புதுச்சேரி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒப்புதல்கள் பெறுவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற சட்ட முன்வரைவு உள்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவையில் அனுமதி கோரி சட்ட முன்வரைவை அறிமுகப்படுத்தினார். இதன்பின் சட்ட முன்வரைவு பேரவையில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட முன்வரைவு கொண்டு வந்ததற்கு என்ன காரணம்? சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என உறுதிமொழி கொடுக்க முடியுமா? பிற மாநிலங்களில் அனுமதி பெற முடியாத தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வந்துவிடும் என்ற ஆபத்து உள்ளது. மேலும் சட்ட முன்வரைவை விவாதிக்காமல் நிறைவேற்றப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து அரசின் 5 மாத செலவினங்களுக்கு பேரவையில் ஒப்புதல் பெறப்பட்டு காலவரையின்றி பேரவையை ஒத்திவைத்து அறிவித்தார் சபாநாயகர் செல்வம். முன்னதாக அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் அவ்வப்போது பழுதாகி விடுவதால் மாற்று கார் வழங்க கோரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் இருசக்கர வாகனத்தில் சட்டப்பேரவைக்கு வந்தார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அரசு செயல்படக்கூடாது என வலியுறுத்தி கூட்டத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி காலில் விழுந்து முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் கோரிக்கை வைத்தார். புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான ஒப்புதல் விவகாரம் தொடர்பாக துணைநிலை ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் இடையே கருத்து மோதல் முற்றுவதால் புதுச்சேரி அரசியல் வட்டாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 50க்கும் மேற்பட்ட முறை துணைநிலை ஆளுநரிடம் புதிய சட்டப்பேரவை கோப்பு தொடர்பாக பேசியும் நடவடிக்கை இல்லை எனவும் சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தற்போதைய சட்டமன்றம் 200 ஆண்டு கால பழமை வாய்ந்த கட்டிடம். மேலும் கட்டிடம் உறுதித்தன்மை இல்லாத நிலையில் தட்டாஞ்சாவடி பகுதியில் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
இதற்காக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் மற்றும் நிதி கேட்டதற்கு சம்மதித்து திட்ட அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டது. இதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கொண்டு திட்ட அறிக்கை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவதற்காக துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுக்காக சட்டப்பேரவையில் இருந்து கோப்பு அனுப்பப்பட்டது. இதனிடையே கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதிய சட்டமன்றம் கட்டுவது தொடர்பான கோப்பு கடந்த 5 மாதங்களாக ஆளுநர் மாளிகையில் உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு செய்தியாளர்கள் வாயிலாக மறுப்பு தெரிவித்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மக்கள் வரி பணம் வீணாகக்கூடாது என்பதற்காக கூடுதல் செலவீனம் குறித்து கோப்பில் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, கிடப்பில் போடவில்லை என தெரிவித்தார். இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்ட மத்திய அரசு 100% நிதியுதவி அளிக்கின்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கேள்வி எழுப்ப வேண்டியதில்லை. கோப்பில் சந்தேகம் இருந்தால் ஒன்று மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டும் அல்லது தலைமை செயலருக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் கடந்த 5 மாதமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மேலும் 50க்கும் மேற்பட்ட முறை பேசியும் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என தெரிவித்த அவர், விரைவில் அந்த கோப்பிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் இந்த விவகாரம் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் கொண்டு செல்லப்படும் எனவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சகோதரியாகத்தான் பணியாற்றி வருகிறேன். தயவு செய்து என்னை வேறுபடுத்தாதீர்கள். அது தனக்கு மனவலியை தருகிறது என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் 3ஆம் ஆண்டில் துணைநிலை ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்த புத்தகம் வெளியீட்டு நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் தலைமை செயலர் சரத் சவுகான் பங்கேற்று புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், நான் 25 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருந்து வருகிறேன். அதில் இழந்ததும் அதிகம், பெற்றதும் அதிகம் என்றவர், நிர்வாக ரீதியாக வெளிப்படைத்தன்மையாக ஆளுநர் மாளிகை இயங்கி வருகிறது என்றார். எந்தவித சுய லாபத்திற்காகவும் எந்த கோப்புகளையும் பெற்றது இல்லை. ஆனால் சுயலாபம் பெறுவதற்காக கோப்பு வைக்கப்பட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது என்றார். சமீபத்தில் புதிய சட்டமன்றம் கட்டுவது தொடர்பான கோப்பு ஆளுநர் மாளிகையில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தில் மக்களின் வரி பணம் மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கோப்பிற்கு விவரம் கேட்கப்பட்டது. அதில் குறிப்பிடப்பட்ட செலவீனம் அதிகம் என்பதால் அதில் சில கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் கூறிய கருத்துக்கு விளக்கமளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், என்னை பொறுத்தமட்டில் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என் விருப்பம் மக்கள் பிரதிநிதியாவது. ஆனால் அதை முடிவு செய்வது ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவனும் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்று சொல்லவில்லை. அதுவும் புதுச்சேரியில்தான் போட்டியிடப் போகிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்குள் இவள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவள், புதுச்சேரியில் எப்படி போட்டியிடலாம் என்று சொல்கிறார்கள். என்னை வெளிமாநிலத்தை சார்ந்தவள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். மகாகவி பாரதியாரை தாங்கி பிடித்தது இந்த மண். மகான் அரவிந்தருக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த மண். வேறு மாநிலம் என பார்க்காமல் இந்த மாநிலத்திற்கு பணியாற்றியுள்ளேன். எனக்கு வேறு மாநிலத்தவர் என்ற அடையாளத்தை கொடுக்க வேண்டாம் என வலியுறுத்தினார். மேலும் இந்த மாநிலத்திற்கு ஒரு சகோதரியாகத்தான் பணியாற்றியுள்ளேன். இன்று வரை சுய லாபமோ ஏற்றமோ இல்லாமல் தான் பணியாற்றுகின்றேன். தயவு செய்து என்னை வேறுபடுத்தாதீர்கள். அது எனக்கு மனவலியை தருகிறது என தெரிவித்தார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட ஜி. ராமகிருஷ்ணன் உட்பட 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் அருகே இன்று 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அரசியல் தலைமை குழு உறுப்பினருமான ஜி. ராமகிருஷ்ணன் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென அக்கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலையாததால் ஜி. ராமகிருஷ்ணன் உட்பட CPM கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதனால் சென்னை ECR சாலை சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தனக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் கடந்த 4 மாதங்களாக பழுதாகி உள்ளது குறித்து அரசிடம் பல முறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் புதுச்சேரி ஆளும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டம் இன்று காலை 9:45 மணிக்கு துவங்கியதும் திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி MS. சுவாமிநாதன், பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா, தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிபி, விஜயகாந்த் ஆகியோர் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 5 மாதங்களுக்கான அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதனிடையே ஆளும் பாஜக ஆதரவு திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனக்கு அரசு சார்பில் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பழைய கார் பதவியேற்ற போது வழங்கப்பட்டதாகவும் அந்த கார் தொகுதியில் மக்கள் பணிக்காக செல்லும் போது அடிக்கடி நடுவழியில் பழுதாகி நின்று விடுவதாகவும் இதனால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தனக்கு வழங்கப்பட்ட காரை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு மாற்று கார் வழங்க கோரி சபாநாயகர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் தனக்கு மாற்று கார் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் தனக்கு கார் வழங்காத அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். எங்கே போனாலும் திடீர்னு ஒரு 4 விழுப்புரம் பஸ் ஸ்டாப்பில் நின்று போயிடுச்சு. வண்டி கொடுத்தோடனே சொல்லிட்டான், அவர் ஸ்பீடு சொல்லிட்டேன், நான் பார்க்குறேன் சொல்கிறேன் பார்த்தாரா அப்படின்னு. 32 MLA வண்டி கொடுத்துட்டாங்க என்ன தவிர. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் அதிமுக சார்பில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு காய்கறி, கற்கண்டு, பூக்கள், கலர் கோலமாவு கொண்டு செல்வி ஜெயலலிதா, இரட்டை இலை உள்ளிட்ட கோலங்களை வரைந்து அசத்தினர். இதனை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டனர். தொடர்ந்து கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசாக வாஷிங் மிஷின், 2வது பரிசாக ஃப்ரிட்ஜ், 3வது பரிசாக டிவி மற்றும் பங்கேற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. மற்றபடி பாக்ஸ்
புதுச்சேரியில் ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் சரிந்து விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பேருந்து ஒன்று கிராம பகுதியான கரையான்புத்தூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்தை ஓட்டுநர் பஜனி என்பவர் ஓட்டிச் சென்றார். பேருந்து ஏம்பலம் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் பஜனிக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் சரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். உடனடியாக அருகில் உள்ளவர்கள் ஓட்டுநர் மற்றும் விபத்தில் காயமடைந்த பயணிகளை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலய நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியான மகாத்மா காந்தி வீதியில் உள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம். இக்கோவிலில் உள்ள நந்திக்கு மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தையொட்டி பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 5.82 கோடியில் கட்டப்பட்டுள்ள நகர பொழுதுபோக்கு மையத்தினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் சுற்றுலாத்துறை நிதியின் மூலம் ரூபாய் 2.70 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையம் மற்றும் புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் ரூபாய் 5.82 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நகர பொழுதுபோக்கு மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கலாச்சார மையம் மற்றும் நகர பொழுதுபோக்கு மையத்தினை திறந்து வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். திருபுவனையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள், 1 மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். கடந்த 3 மாதங்களாக திருபுவனை பகுதியில் தொடர் வழிப்பறி நடைபெற்று வருகிறது. இதில் சில மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போன்களை பறித்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் திருபுவனை சன்னியாசி குப்பம் சாலையில் உள்ள ரைஸ் மில் சந்திப்பில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கும் பிஸ்வேஸ்வர் ஜனா என்பவரிடமிருந்து 3 பேர் கொண்ட கும்பல் நேற்று முன்தினம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்து சென்றுள்ளனர். அவர் திருபுவனை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் போலீசார் பல்வேறு இடங்களில் வழிப்பறி குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த சம்பவங்கள் குறித்து மேற்கு பிரிவு கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, ஆய்வாளர் கீர்த்திவர்மன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அசோக், சத்தியமூர்த்தி ஆகியோர் அடங்கிய தனிப்படை 3 பேர் கும்பலை இரவு நேர வாகன சோதனையில் பிடித்து விசாரணை நடத்தினார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் பரிசு ரெட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ராம் பிரசாத்,
கண்டமங்கலம் அருகே உள்ள விநாயகபுரம் ஒத்தவாடை தெருவை சேர்ந்த ராஜவேல், மதகடிப்பட்டு புதிய காலனி பகுதியை சேர்ந்த வசந்த் என்பது தெரியவந்தது. இவர்களை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் திருபுவனை பகுதியில் உள்ள மதகடிப்பட்டு சந்திப்பு, திருபுவனை சந்திப்பு, திருவண்டார் கோவில் சந்திப்பு, திருபுவனை 50 எலக்ட்ரானிக் பார்க், திருக்கனூர் சாலை ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் தனியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வழிமறித்து அவர்களிடம் இருந்து 14க்கும் மேற்பட்ட செல்போன்களை வழிப்பறி செய்தது தெரியவந்தது. இதன் மதிப்பு 2 லட்சம் ஆகும். வழிப்பறியில் கிடைத்த செல்போன்களை மதகடிப்பட்டு சந்திப்பில் உள்ள செல்போன் கடை வைத்து நடத்தி வரும் சுந்தரம் என்பவர் வாங்கியதும் தெரியவந்தது. அதனால் சுந்தரத்தை கைது செய்து 14 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த குற்றச்சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 1 மணி நேரம் மட்டுமே நடந்த புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம். 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர் ரங்கசாமி. சட்டப்பேரவை கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாததற்கு எதிர்ப்பு. புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன் கைது. ரேஷன் கடைகளை திறக்க கோரி மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் நடவடிக்கை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.